திரு வில்சன், அதிமுக குறித்தும் சில விமர்சனங்களை பார்வைகளை முன் வச்சார். விஜய் அந்த வாக்குகளையும் இழுக்கிறார் அப்படின்னார். அந்த பார்வையோடு சேர்த்து உங்களுடைய முதல்கட்ட பார்வை. அவர் என்ன சொல்றாருன்னா, அதிமுகவை அவர் விமர்சிக்காததன் மூலமா அந்த தொண்டர்களுடைய வாக்கையும் பெறுவது அவருடைய திட்டமா இருக்கு, வியூகமா இருக்குங்கிற மாதிரி ஒரு இடத்தையும் கொண்டு வராரு. இல்லை, நம்ம அந்த அளவுக்கு சிந்திக்க வேண்டியதில்லை. இப்போ நீங்கள் சொன்னதில் கூட்டணி கணக்கு குழப்பம் எங்கே, தெளிவு யாருக்கு? இப்போ நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசினதுலேருந்து எங்கள் கூட்டணிக்குள்ளே இன்னும் கட்சிகள் வர இருக்கிறதுன்னு சொன்னதுலேருந்து எல்லா பக்கமும் சரிசமமாக கூட்டணி குழப்பங்களும் இருக்குது, தெளிவும் இருக்குது. இதை நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம பேசியிருந்தது திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்குது, பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த கூட்டணி இன்டாக்டாக இருக்கிற கூட்டணியை வெற்றிக்குரிய பலத்தோடு இருக்குதா வர தேர்தலுக்கு, அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இன்டாக்டாக கூட இருக்கலாம், ஆனால் வெற்றிக்குரிய பலத்தோடு இருக்குதான்னா அது இல்லையோ அப்படின்ற எண்ணம் முதலமைச்சருக்கு ஏற்பட்டிருக்கிறதால தான் அடிஷனல் கட்சிகள் எங்கள் கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கிறதுன்றாரு. வியூகமாக இருக்கக்கூடாதா? ஆமாம், இப்போ அதிமுகவுக்கு செல்லக்கூடிய கட்சிகள் அல்லது அதிமுக பலம் பெறாமல் இருக்கணும்னு ஒரு வியூகமாக இந்த கட்சிகளுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குறார், அப்படி எதிர்பார்க்க முடியாது. இல்லை, அப்படி எக்ஸிஸ்டிங் கட்சி எந்த கட்சியை நம்ம குறிப்பாக சொல்ல முடியும் அப்படின்னா, நீங்கள் இப்போ சிறிய கட்சி வெளியில் இருக்கக்கூடிய கட்சிகளை பேசிக்க. இப்போ திரு சீமான் தனித்துன்னு சொல்லிட்டாரு, அவர் கணக்கில் இல்லை. திரு விஜய் அரசியல் எதிரி, கட்டாயம் இருக்க முடியாது. இப்போ தேமுதிக, பாமக இதான் இருக்கிறதுல முக்கியமான கட்சிகள் அப்படின்னு கணக்கில். இப்போ இன்னைக்கு கூட வன்னியரசு சொல்லிட்டாரு, பாமகன்றது ஒரு நச்சு பார்ட்டி, அதில் சிறு துளி வந்தாலும் பெருத்துளி வந்தாலும் அது நச்சு தான். சரி, எங்களோட நிலைப்பாடு தெளிவா, பாட்டாளி மக்கள் கட்சியும் பிஜேபியும் சமதூரத்தில் வச்சு பார்க்குறோன்னு சொல்லிட்டாரு. அப்போ அந்த ஆப்ஷன் அவங்களுக்கு அங்கே கிடையாது. அப்போ அவங்கள உள்ள சேர்க்கிறதா இருந்தால் விடுதலை சிறுத்தைகள் வெளியே போயிடுவாங்க. இது அங்கே யதார்த்தம், அது முடிஞ்சு போச்சு. தேமுதிக மட்டும்தான் நீங்கள் ஆப்ஷன். இப்போ தேமுதிகன்றது அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அவங்கள அப்ரோச்சும் இவங்க பண்ணல. யாரு பண்ணல? திமுக அப்ரோச் பண்ணல. அதே அவங்கள அப்ரோச் பண்ணாங்க, செல்வ பிறந்தகை மூலமா போய் பார்த்தாங்க, பேசினாங்க. அதுல ராமதாஸ் ஐயாவன்றது நமக்கு தெரியும். இப்போ யாரு அப்ரோச் பண்ணாங்கன்றீங்க? இல்ல, செல்வ பிறந்தகை எதுக்கு அப்ரோச் பண்ணாரு? செல்வ பிறந்தகை போய் பார்த்தார்ல, ராமதாஸ் ஐயாவை போய் பார்த்தாரு. அதுதான் சொல்றேன். அப்போ அது அரசியல் கணக்கு தானே. அரசியல் கணக்கு இல்ல. செல்வ பிறந்தகை ஒரு முடிவெடுக்க முடியாது இல்லையா? திமுக கூட்டணியில அவர் விரும்பி, அதே அவரே சொல்றாரு, திமுக கூட்டணியில நான் ஒருத்தர் அழைக்க முடியுமான்னு கேட்கிறாருல அவர். இல்ல, அவர் தான் அட்வைஸ் பண்ணிட்டாரு. பாட்டாளி மகிழ்ச்சியும் விடுதலை சிறுத்தைகளும் ஒரே அணியில இருந்தா நல்லது. அதுதான் சொல்றாரு. அதுதான் அர்த்தம், வேற என்ன? அதுதான் நமக்கு தெரிஞ்சது தானே, அது பெரிய விஷயம் கிடையாது. அது தெரிஞ்சதுதான். அவங்கள செலக்ட் பண்ணி எதற்கு அனுப்பிச்சாரு அப்படின்றதும் நம்ம யோசிக்கலாம். இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் இப்போ செல்வப்பிறந்தகை ஒரு மாநில தலைவர், ஒன்னு ஹை கமாண்ட் ஆர்டர் இல்லாம எதிர் முகாம்ல இருக்கிற ஒரு தலைவரை போய் பார்க்க மாட்டாங்க. எதிர் முகாம் இருந்த தலைவர், இருக்கிற தலைவர் தான் கூட்டணியில ஒரு நெருடல வரும், அவங்களை சந்திச்சா. பாஜகவோடு எந்த காலத்திலும் ஒன்றா பயணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய திரு திருமாவளவனும் நியூஸ்18 நேர்காணலில் தான் சொல்றாரு, மூத்த தலைவர் நிறுவனர் ராமதாஸை பற்றி அவ்வளவு உயர்வாக பேசுறார். அதுக்கு திரு ராமதாஸ் அவர்களும் நன்றி சொல்றாரு. இதெல்லாம் நடந்துட்டு தானே இருக்கு. பானோ மீதன் அப்ப அதுக்காக திமுக சொல்லி ரெண்டு பேரும் அதெல்லாம் பேசலாம். வாஜ்பாய திமுக கலைஞர் புகழா அந்த அளவுக்கு வானளவுக்கு புகழ்ந்தார. அப்போ பிஜேபி கூட கூட்டணி வச்சிருவாங்கன்னு சொல்ல முடியுமா? அது தனிப்பட்ட நபரை புகழ்றது. தனிப்பட்ட முறையில் நீண்ட நாட்களாக திரு ராமதாஸ் நம்ம நம்புற மாதிரி இருக்கணும்ல. நான் என்ன சொல்றேன், எதிர் முகாம்ல உங்க கூட்டணிக்கு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் இப்போ வன்னியர் சுத்தன்னு சொல்றாரு, அவர் 4 கட்சி 5 கட்சிக்கு போயிட்டு ஒரு நாளைக்கு இந்த கட்சியில கூட இருப்பாரோ என்னமோ. அவர் ஏன் சொல்லணும்? இன்னைக்கு நேத்து பேசியிருக்காரு, நேத்து யாரு செல்வ பிறந்தகை. அதனால அது காட்டமான விமர்சனம் வரதான் செய்யும். அதை மீறி என்னன்னா, ஒண்ணு ராகுல் காந்தி அவர்தான் நீங்க ரூல் அவுட் பண்ணிட்டீங்க. இப்ப தேமுதிக அதிமுக கூட்டணியில இருந்த ஒரு கட்சி தானே, அது இப்போ வரைக்கும் ஜனவரிக்கு மேலன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்ப அவங்க இன்னும் ஆப்ஷன் ஓப்பனா வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு திரு ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு, இன்னைக்கு என்ன சொல்றாரு, அதிமுகவோடு திமுகவோடு 2 பேருடையும் கூட்டணி வர்றது எல்லாமே வதந்தி, நாங்க இன்னும் எதையும் முடிவு பண்ணல, எங்களுடைய நிர்வாக குழு பொதுக்குழு தான் முடிவு பண்ணும் அப்படிங்கிறார் இல்லையா? அதை எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, நான் என்ன சொல்றேன், கூட்டணியில் இருக்கிறவங்கலாம் கூட்டணியில் இருப்பாங்கன்றது தெரியாது, கூட்டணியில் இல்லாதவங்கலாம் வெளியே தான் இருப்பாங்கன்றதும் தெரியாது. அதே மாதிரி தான் கம்யூனிஸ்ட் நிலைமையும் அந்த மாதிரி நிலைமையில் தான். சண்முகம் அவர்கள் இப்போ அதாவது ஒரு பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி இல்லை, கொடி வைக்க அனுமதி இல்லை, அது எதிர்த்து கேட்கறது அது வேற விஷயம். அவங்க கூட்டணி பிரச்சனையே சொல்றாங்க, தொகுதி ஒதுக்கீடு
சுதந்திர இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சி இவ்வளவு குறைவான இடத்துல ஒரு மாநிலத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி ஏத்துக்கணும்னா அது 2021 தேர்தல் மட்டும்தான், மறுபடியும் அந்த நிலைமை வராது அப்படின்றதுல அவங்க தெளிவா இருக்கிறாங்க. அப்ப இங்க ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்ல திமுக இருக்குதுன்னா 182 இடத்துல 2021 நின்ற திமுக உதயசூரியன் சின்னத்துல 133 இடங்கள் தான் வெற்றி பெற்றாங்க. 10 வருட ஆன்டி இன்கம்பன்சி ஆஃப் ஏடிஎம்கே பிளஸ் ஆளுமை மிக்க தலைமை ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இரட்டை தலைமை குழப்பத்திற்கு பிறகும் 133 இடம் தான் ஜெயிக்க முடிஞ்சது. அப்போ இந்த தடவை 5 வருட ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகு அப்ப இயற்கையாகவே எந்த அளவுக்கு அவங்க நிக்கணும் அதையும் அவங்க பார்ப்பாங்க. தனிப்பட்ட ஆட்சி அமைக்கணும்னா கணிசமான தொகுதினா குறைஞ்சது 190 நிக்கணும் அப்படின்ற எண்ணத்துக்கு வரும்போது இயற்கையாகவே நம்மளுக்கு தெரியும் யாருன்னா அவங்க உள்ள சேர்த்தாங்கன்னா சிலரை வெளியே அனுப்ப வேண்டிய சூழ்நிலை வரலாம். இல்ல வெளியில அனுப்பணுங்கிறதுக்கான எந்த தேவையும் அவங்களுக்கு உருவாகல. இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா அவர் ரொம்ப இதோட வந்து சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்கிறார், எல்லோரையும் அரவணைத்து போறாருன்னு ரவீந்திரன் துரைசாமி அவர்களும் திரு ஐயநாதனும் குறிப்பிடுறாங்க. இந்த கூட்டணி தொடர்வதில் அவருடைய முதலமைச்சருடைய சகிப்புத்தன்மை ரொம்ப முக்கியமான. பொறுமைக்கும் சகிப்புத்தன்மைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பொறுமையோடு போறாரு அப்படின்னா அது வேற விஷயம். சகிப்பு தன்மைன்றது பிடிக்காத ஒரு விஷயத்தை அழுத்தத்தின் காரணமாக வேற வழியே இல்லாம சகிச்சுக்கிறதா சகித்தன்மை. அந்த மாதிரி அந்த கூட்டணியில இன்றைக்கு உரிமை குரல் எழுப்புற கட்சிகள், அதனாலதான் செல்வப்பிரந்தி ஐயாவும் சொன்னது எதுக்காக சொன்னா அங்க வந்து கேட்கறது யாருன்னா திருமாவளவன் அவர்களும் உரிமையை கேட்கிறாரு, அதிக சீட்ல நிப்போம். ஆனா இப்ப அவர் உங்க கூட்டணிக்கு வர முடியாது இல்லையா? அவர் எந்த கூட்டணிக்கு யார் அதிமுக கூட்டணிக்கு போக முடியாதுல்ல? இல்ல எந்த கூட்டணி அவர் பாஜக இருக்கிறதுக்கு வர முடியாதுங்கிறார் இல்லையா? இல்ல அந்த இதுல தான் அழுத்தம் கொடுக்குறாங்களோ திமுக அப்படின்ற எண்ணமும் இருக்கும். உங்களுக்கு வேற வாய்ப்பு கிடையாது, நீங்க இங்க தான் இருந்தாகணும். ஆனால் நாங்க பாட்டாளி மக்கள் கட்சியும் உங்களையும் ஒரே நிலைமையில் தான் வச்சு பார்ப்போம். உங்களுக்கு வேணா அவங்க பிடிக்காம இருக்கலாம், நாங்க விடுதலை சிறுத்தைகள் பாட்டாளி எங்களுக்கு ரெண்டுமே ஒண்ணுதான், அவங்களையும் நாங்க சேர்க்க அந்த எண்ணமும் இருக்கலாம் இல்லையா? உங்களுக்கு ஆப்ஷன் வேற ஆப்ஷன் கிடையாது. பாமகவுக்கு நாங்க கதவை திறந்திருக்கிறோம் எந்த இடத்துலயும் திமுக சொன்னதாக தெரியல. நீங்க சொன்னீங்கன்னா தெரிஞ்சுக்கிறேன் நான். இல்ல சொல்லலன்றத எந்த விஷயத்துல செல்வப்பிரந்தைக்கு அப்ப சொன்னாரு விடுதலை சிறுத்தைகளும் பாமகவும் ஒரே அணியில இருக்கணும்னு, பிஜேபி அணியில இருந்தால் நல்லது அப்படின்னாரு. அதுதான் இருந்தது உண்டுன்னாரு. அது அர்த்தம் இருந்தது உண்டு. இதுதான் அர்த்தம். இந்த முயற்சி தான் அர்த்தம். நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சம அளவுல இருக்குன்றீங்க. தெளிவும் குழப்பமும் ரெண்டு பக்கமே தான் இருக்குங்கறீங்க. ரெண்டு பக்கம் வச்சிருக்காங்க. எப்படின்னா கடந்த காலத்துல வந்து வைகோவையும் கமலையும் ஒரே இடத்துல வச்சு பார்த்தாரா இல்லையா? கமல் உள்ள வரும்போது வைகோவையும் கமலும் ஒரே இடத்துல வச்சு பார்க்கிறோம். அதே மாதிரி விசிகாவையும் பாமகவையும் ஒரே பார்த்தாங்கன்னு புரியல எனக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? வைகோவுக்கு கொடுக்கல ஒரு சீட்டு, அதை வந்து அவங்க பொருளாளரே சொன்னார். இல்ல டிஆர் பாலு கிட்ட நாங்க பேசணும். அவர் சொன்ன அறிக்கை தான் கமலஹாசனுக்கு ஒப்பந்தம். அவங்க அதிகாரப்பூர்வமா ரைட்டிங்ல இருந்த ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தம் வரும்போது இந்த ஒப்பந்தம் எழுத்துப்பூர்வமா ஒப்பந்தம் இல்லாமல் ஓரல் ஒப்பந்தமா மாறிடுச்சு. வைகோவுக்கு கொடுக்க வேண்டியது ஓரல் ஒப்பந்தமா மாறிடுச்சு. அந்த வடிவம் மாறி அதிமுக தேமுதிகவுக்கு ரிட்டனாவே கொடுத்திருந்தாங்கிறது இன்னொரு பக்க பார்வையாவும் இருக்கும். அதுல இல்ல அதுல எந்த அளவுக்கு உண்மை தன்மை ரெண்டு பக்கமும் குழப்பமும் காமிக்கல. எனக்கு